இப்போ நம்ம பார்க்கிற முரண்பாடுகள் மாதிரி இந்த உலகத்துல யாரும் எப்பவும் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன முரண்பாடுகள்னு கேக்குறீங்களா? காற்று சுத்தமா இருக்குது, ஆனா எல்லாரும் முகமூடி போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணுங்கிற கட்டாயம். சாலைகள் வெறிச்சோடி கிடக்குது, ஆனா தூர பிரயாணம் போக முடியாத நிலைமை. எல்லா மக்களும் சோப் போட்டு போட்டு கைகளை சுத்தமா வச்சிருக்காங்க, ஆனா யாரோடையும் கை குலுக்க முடியாது. நண்பர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேச நிறைய நேரம் இருக்குது, ஆனா யாரும் சேர்ந்து உட்கார முடியாத நிலைமை. நல்லா சமைச்சு விருந்தாளிகளுக்கு பரிமாறணும்னு ஆசையா இருக்குது, ஆனா விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பணியிடத்துக்கு போக மனசு ஏங்குது, ஆனா வார இறுதி விடுமுறை நீண்டுகிட்டே போகுது. எப்போ முடியும்னே தெரியல. பணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு செலவழிக்க வாய்ப்பே இல்ல, பணம் இல்லாதவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பில்ல. கைவசம் நிறைய நேரம் இருக்குது, ஆனா நம்முடைய கனவுகளை நிஜமாக்க முடியல, குறிக்கோள்களை சாதிக்க முடியல. இதெல்லாத்துக்கும் காரணமான குற்றவாளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது, ஆனா நம்ம யாராலையுமே அதை கண்ணால பார்க்க முடியல. விஞ்ஞானம் அதை சாதிச்சிட்டுது இதை சாதிச்சிட்டுதுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ விஞ்ஞானத்தினால ஒண்ணுமே செய்ய முடியல. எத்தகைய முரண்பாடுகள் பாத்தீங்களா? இப்படி எதிர்பாராதது நடக்கும்போது, குழப்பமான சூழ்நிலையில இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம எரிச்சல் படுறோம், கோபப்படுறோம். வேண்டாங்க, கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எதை செஞ்சாலும் நன்மையாத்தான் செய்வாருங்கிற நம்பிக்கையோட அமைதியா இருப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு வேதத்திலையும் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நிம்மதியா இருப்போமே.